السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه. அளவில்லா கருணையாளர் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகளையும் அமல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வகுப்பை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீது வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபை நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அஹ்காமு சியாம், நோம்புடைய சட்டத்திட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்ற இபாதத்துகளில் வணக்கங்களில் ஒன்றுதான் சியாம், சௌம் என்று சொல்லக்கூடிய நோன்பு என்கிற அந்த இபாதத். நோம்புன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? இஸ்லாமுடைய கடமைகள் எத்தனை? அதுல எத்தனாவது கடமையா நோன்பு வரும்? மூன்றாவது. முதலாவது கடமை என்ன? கலிமா. இரண்டாவது கடமை தொழுகை. மூன்றாவது கடமை நோன்பு. சரி, இன்ஷா அல்லாஹ். மூணாவது கடமை ஜக்காத்னு சொல்லி நாலாவது கடமை நோம்புன்னு சொன்னாலும் தப்பில்லை. அப்ப இந்த நோன்பு என்கிற கடமையை பொறுத்தவரையில் அது ஏன் நம் மீது கடமையாக்கப்பட்டது, எவ்வாறு நம் மீது கடமையாக்கப்பட்டது, இந்த கடமையை நாம் எதற்காக வேண்டி செய்கிறோம் என்று கேட்டால் அதற்கெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையில் நமக்கு பதிலளிக்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 173வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அல்லாஹு தஆலா அதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்ப நோன்புடைய நோக்கம் என்ன? நாம் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படி நாம் நோன்பின் மூலமா இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவது? நோன்பு என்பது பசித்து தாகித்து இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது. அதனால்தான் அரபியிலே இந்த நோன்பு என்பதற்குரிய வரைவிலக்கணம் சொல்லும் போது இம்சாக்கு அனி தஆமி வஷ்ஷராபி வஷ்ஷஹவாத். ஒரு மனிதன் நோன்பின் போது உணவு, குடிபானம், இச்சை இவை மூன்றையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு பேர் தான் நோன்பு. ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், பருகி கொண்டிருக்கிறார், இச்சையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அப்படி சொன்னா அவர் நோம்பாளி என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. இப்போ நோம்பாளியா இருக்கிற ஒருவர் இதை என்ன செய்யணும்? கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அவரை யாரும் பார்க்கவில்லை, உணவு அவருக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது, குடிநீர் அவருக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு தாகம் ஏற்படுகிறது, இச்சை அவருக்கு இருக்கிறது, அவர் தன் மனைவியோடு தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார், யாரும் அவரை பார்க்கல. அப்ப இந்த நேரத்துல அவர் அவருடைய விருப்பம் போல பசிக்கிறது என்பதற்காக வேண்டி உணவை, தாகிக்கிறது என்பதற்காக வேண்டி நீரை, இச்சையா இருக்கிறது என்பதற்காக வேண்டி மனைவியை அவர் அடையலாமா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? அடையக்கூடாது. அடைந்தால் அதற்கு பேர் என்ன? இல்ல, நோன்பல்ல. அதான் இதற்குரிய அடிப்படை விதி. அப்ப இந்த நோன்பை நாம் எதற்காக நோக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி நோக்கிறோம், அவருடைய பொருத்தத்திற்காக வேண்டி நோக்கிறோம். அந்த நோக்கிற நோன்பை என்ன செய்யணும்? நம்ம அதற்குரிய வரம்புகளோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். இது முதல் விதி. ஏனென்றால் இம்சாக் நோம்புடைய ருக்குன்களில அடிப்படையில் முதலாவது விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நோன்பு இல்லாத நேரங்களில் உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் விதித்தவற்றை தேடிக்கொள்ளுங்கள்.
வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன் லக்கும் அல் கைத்துல் அபியதி மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜர். ஃபஜர் விடிய காலை என்கிற அந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் இருந்து தெளிவாக தெரியும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, இரவில உண்ணுங்கள், பருகுங்கள். அந்த நேரம் வந்து விட்டால் சும்ம அதிமு சியாம இலல்லைல், நீங்க என்ன செய்யுங்க, காலை ஃபஜர், ஃபஜர் என்றால் விடிய காலை, அந்த விடிந்து விட்டதற்கு பிறகு இரவு வரை நீங்கள் என்ன செய்யுங்க, நோம்பாக இருந்து நோம்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்துடைய 187வது வசனம், 2ல 187. இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, எங்க இருந்து நாம் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும், எங்கே நாம் முடிக்க வேண்டும். எங்க ஆரம்பிக்கணும், ஃபஜர், ஃபஜர்ல ஆரம்பிச்சு எப்ப முடிக்கணும், மக்ரிப், மக்ரிப் ஆனதற்கு பிறகு இரவு. சரிங்களா, இப்ப இரவு ஆயிடுச்சு இல்லையா, அந்த மக்ரிப் ஆனதற்கு பிறகு இரவு. அந்த மக்ரிப் வந்து விட்டால் அதோட நமக்கு நோம்புடைய நேரம் முடிந்து விட்டது. இப்ப இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நேரம் நாம் என்ன செய்யறது, பசித்தும் தாகித்தும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டும் இருப்பதற்கு பேர் தான் என்னது, நோன்பு. சரி, ஒருவர் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், அது அவருடைய விருப்பம் போல ஒரு நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு நேரம் வரைக்கும் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். இது நோம்பாகுமா, நோம்பாகுமா, ஆகாதா? ஏன்? மாஷா அல்லாஹ், நியத் இருக்கும். நோம் என்பது நியத். ஏனென்றால் ஒவ்வொரு இபாதத்திற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தான் என்னது, நியத். நியத் என்றால் எண்ணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் நியத்தை கொண்டே. இன்னமா லிகுல்லி இம்ரிஹின் மா நவா, ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன எண்ணுகிறாரோ அதற்கேற்ப அவருக்கு கூலி இருந்து கொண்டிருக்கு. என்ன நினைக்கிறாரோ, என்ன நியத்து வைக்கிறாரோ, அந்த நியத் என்பது என்னது, நோம்பு என்கிற இபாதத்தா இருக்கட்டும், ஏனைய இபாதத்தா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் என்னது, அந்த நியத் என்பது அந்த இபாதத்துடைய வணக்கங்களுடைய ருக்குன்களில் ஒன்று, பிரதானமான அம்சங்களில் ஒன்று. அது இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, நோன்பை வைக்க முடியாது. அப்ப நோன்பு நோற்பதாக இருந்தால் நமக்கு நியத் இருக்கும். சஹருடைய நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம், சஹர் உணவை உண்ணுகிறோம் நோன்பு வைப்பதற்காக வேண்டி. அங்கிருந்து ஆரம்பித்து நமக்கு என்ன செய்யணும், மக்ரிப் வரையிலும் நான் நோன்பாளி, என்ன நியத் இருக்கணும், நான் நோன்பாளி, நான் அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு நோட்டு இருக்கிறேன் என்கிற அந்த நியத் நமக்குள்ள என்ன செய்யணும், தெளிவாக சரியாக இருக்கணும். சரிங்களா, நோம்பாளியா இருக்கிற ஒருத்தர் இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்குமே, எப்படி, இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்குமே, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிட்டுருமா அப்படின்னு நினைக்கிறாரு, அவர் அவருடைய மனசுல நினைக்கிறார். அல்லது கனவுல நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, கனவுல சாப்பிடுவோம் இல்லையா, என்ன சாப்பிடுவோம் கனவுல, நமக்கு பிடிச்சது, மாஷா அல்லாஹ், கரெக்ட், நமக்கு பிடிச்சது என்ன செய்யணும், கனவுல உட்காந்துட்டு என்னமா வெட்டுறோம் அப்படி சாப்பிட்டுட்டு இருப்போம். இது கனவுல நடக்கிறது. அதே போன்று கற்பனையில நம்ம சாப்பிடும், கற்பனையில் சாப்பிட்டதா எண்ணுகிறோம் என்று சொன்னால் ஒருவருடைய நோன்பு முறிந்துவிடும். ஏன், எண்ணம் கரெக்ட். சரிங்களா, எண்ணம் அவருக்கு அந்த நோன்பை முறித்து விட்டது. அப்ப நோன்பு என்கிற இந்த இபாதத்தை நாம் செய்கிற போது அதன் ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரையிலும் நினைச்சணும், அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற மன ஓர்மையோடு தான் நாம் நினைச்சணும் அதை செய்ய வேண்டும். நோன்பு என்பதை பொறுத்தவரையில் நம் மீது கடமையான இபாதத், கடமையான இபாதத். 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தை நான் சொல்லி காட்டின, நம்பிக்கையை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப நோன்பு கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இதை அச்சம் உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுது. அப்ப நோன்பு என்கிற அந்த இபாதத்தின் வாயிலாக நம்ம யாராவோம், இரையச்சம் உள்ளவர்களாக, படைத்தவனை அஞ்சி. ஏனென்றால் யாருமே இல்ல, நமக்கு முன்னால் உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது, யாருமே இல்லை, யாரும் கண்காணிப்பதற்கு இல்லை, யாரும் பார்ப்பதற்கு இல்லை. ஆனா நம்ம சாப்பிடுவோமா, நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நிலையில் சாப்பிடுவோமா, தாகமா இருக்கிறது என்பதற்கு அவனை குடிப்போமா, குடிக்க மாட்டோம். ஏன், யாரும் பார்க்கல, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். மாஷா அல்லாஹ், யார் பார்த்து கொண்டிருக்கிறார், அகிலங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய எல்லா அசைவுகளையும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அதேதான் அந்த அல்லாஹ்விற்கு நம்முடைய எண்ணமும் தெரியும் இல்லையா? நம்முடைய நீயத்தில் அல்லாஹ்விற்காக நாம் அந்த நோன்பு நோக்கிறோம் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் நோம்பெல்லாம் வைக்கல, நோம்பெல்லாம் இல்லை சும்மா அப்படின்ற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். நாம் பசித்து இருக்கிறது, தாகித்து இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ் அப்படியே எதிர்பார்க்கிறான் நாம பசித்து இருக்கணும், தாகித்து இருக்கணும் அல்லாஹ் விரும்புறானா? அதுவும் அல்லாஹ் நம்ம இடத்துல அந்த இபாதத்து மூலமா எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு கேட்டா கிடையாது. நம்ம பசித்திருந்து அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம தாகித்திருந்து அல்லாஹ்விற்கு என்ன கிடைக்க போகுது? எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தேவையற்றவன் இல்லையா? தேவையில்லாத, எந்த தேவையும் இல்லாதவன் தான் அல்லாஹ். அப்படி இருக்கிற அல்லாஹ் நம்ம இது ஏன் இதை கடமையாக்கி இருக்கிறோம் சொன்னா, அல்லாஹ்வுக்கு நம்முடைய கஷ்டங்கள், சிரமங்கள் அல்லது நம்மள்ட்ட இருந்து ஏதாவது தேவைகள் இருக்கான்னு கேட்ட கிடையாது. ஆனா நாம் அல்லாஹ்விற்கு நம்மை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் உணவு இருக்கிறது, எனக்கு முன்னால் குடிநீர் இருக்குது, ஆனால் அல்லாஹ் நான் உன்னை பயந்து நான் என்ன செய்றேன், இதை சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறேன், உண்மையிலே உனக்கு அஞ்சுகிறேன் அப்படின்றத நாம் என்ன செய்றோம். அதன் மூலம் நம்முடைய அந்த மன உறுதியை, இறையச்ச என்கிற அந்த தன்மையினுடைய வெளிப்பாட்டை நம்ம என்ன செய்றோம், வெளிப்படுத்தி காட்டுகிறோம். அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் நோன்பு கடமை. அப்ப அந்த நோன்பு நம்ம இது என்ன செய்யப்பட்டிருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இதே அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் நாம சொன்னோம். 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்டிருக்கிற மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபலிஸ்ஸும். எனவே அந்த மாதத்தை உங்களில் யார் அடைகிறாரோ அவர் என்ன நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமலான் வல் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. சரி, அப்ப நான் முதல்ல உங்களுக்கு 3வது சொல்லிக்கலாம், 4வது சொல்லலாம் சொல்லுவேன். அது காரணம் தான். ஹதீஸ்ல என்ன வரும், 4வது நோன்பு வரும். முதலாவது என்ன சொல்றாங்க, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் கடமை. இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கின்ற இஸ்லாத்தின் முதல் தூண் ஷஹாதா, வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த சத்திய சாட்சியத்தை நாம சொல்லுவதற்கு தான் என்னது கலிமா என்று பேர். அந்த தான் முதல் கடமை. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நாம் நினைச்சோம் சாட்சியம் சொல்ல வேண்டும். 2வது இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுதல், தொழுதல், தொழுகை கடைபிடித்து வருதல். 3வது வ ஈதாஇ ஸகாத், ஜகாத்தை கொடுத்தல். 4வது வ ஸௌமி ரமலான், ரமலான் மாதம் நோன்பு நோற்றல். 5வது நோம்பில் என் மீது அல்லாஹ் என்ன கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் மீது கடமையாக்கி இருக்கிறான். அது அல்லாத வேறு ஏதாவது கடமை இருக்கா என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அன் ததவ்வ, நீயாக உபரியாக செய்தாலே தவிர உனக்கு கடமை எதுவுமே இல்லை. விருப்பப்பட்டு என்ன செய்யலாம், நம்ம ரமலான் அல்லாத காலங்களிலும் நோன்பு வைக்கலாம். என்ன நோன்பு அது? சுன்னத்தான நோன்பு, நஃபீலான நோன்பு, நேர்ச்சி நோன்புகள், இப்படி பலம் இருந்து கொண்டிருக்கு. சரிங்களா? நோன்பை பொறுத்தவரையிலும் அதுல 2 வகையான முதல்ல அடிப்படையில 2 வகை நோன்பு. ஒன்று கடமையான நோன்பு, இன்னொன்று உபரியான நோன்பு. சரிங்களா? இந்த கடமையான நோன்பை பொறுத்தவரையில் அதில் 3 வகை இருக்கிறது. கடமையான நோன்பு எத்தனை இருக்கு? 3 வகை இருக்கு. ஒன்று என்ன? ரமலானுடைய நோன்பு. கடமையான நோன்பு என்னது? ரமலானுடைய நோன்பு. அது எல்லாரும் மீது கடமை இல்லையா? ரமலான் நோன்பு வந்து விட்டால் ஒரு முஸ்லிம் மீது அந்த நோன்பு கடமை ஆயிடுச்சு. அடுத்ததா 2வது நோன்பு என்ன? சௌமுல் கஃபாரா, பரிகார நோன்பு. பரிகாரம், நம்ம ஒரு சில தவறுகள் செய்தால் அந்த தவறுக்கு பரிகாரமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறான்.
அப்ப அந்த நோன்பு என்னது? கடமையான நோன்பு. தவறு செஞ்சதுனால கடமை ஆயிடுச்சு, இல்லைன்னா கடமை இல்லை. அந்த தவறை நம்ம செய்ய போனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த நோன்பு கடமையாகி விட்டது. தவறு செய்யலைன்னா இந்த நோன்பு நமக்கு இது கடமை இல்லை. மூன்றாவது சௌமு நதர், நேர்ச்சி நோன்பு. நாம என்ன செஞ்சிட்டோம்? அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீ நிறைவேற்றித்தா, அதுக்காக நான் உனக்கு என்ன செய்றேன்? நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சி செய்கிறேன் என்று ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? எத்தனை நோன்பு நேர்ச்சி செஞ்சாரோ, ஒரு நோன்புன்னு சொன்னா 1, 10 நோன்புன்னு சொன்னா 10, ஒரு மாசம் அப்படின்னு சொன்னா 1 மாசம், அது அவர் என்ன செய்யணும்? கட்டாயம் வச்சாகணும். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? நேர்ச்சி செஞ்சிட்டார். கரெக்ட். அவர் என்ன செஞ்சார்? அல்லாட்ட நேர்ச்சி செய்து விட்டார். அதனால அவர் என்ன செய்யணும்? அந்த நோன்பை நோற்றாக வேண்டும். இதான் கடமையான நோன்பு. இது அல்லாத நோன்புகள் அனைத்துமே உபரியான நோன்புகள். திங்கள் வியாழன் நோன்பு நோற்பது, மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்பது, சரிங்களா? இப்படி உள்ள அனைத்து நோன்பும். அதே போன்று மொஹர்ரம், தாசுவா, ஆஷுரா, மொஹர்ரம் மாதம் 9வது நாள் 10வது நாள் நோன்பு நோற்பது, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது, இதெல்லாம் என்னது? உபரியான சுன்னத்தான நோன்புகள். இந்த சுன்னத்தான நோன்புகளில் இதை தாண்டி நம்ம செய்யக்கூடியது உபரியான நோன்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நோன்பை பற்றிய அடிப்படை விதிகள். அடுத்ததாக நோன்புடைய சிறப்பை பொறுத்தவரையிலும் ஒரு மகத்தான ஒரு இபாதத், மகத்தான ஒரு வணக்கம், ஒரு அமல். அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு இதை சிறப்பித்திருக்கிற சொன்னா, குல்லு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஹஸனத்து மின் நஸ்ரி இலா 700 லாஃபின், அவனுக்கு அவன் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு 10 to 700 மடங்கு வரைக்கும் கூலி கிடைக்கும். ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யறோம்னா அதற்கு நமக்கு ரிவார்டு எவ்வளவு தருவான்? 10 மடங்கு தருவான், 100 மடங்கு தருவான், 700 மடங்கு வரைக்கும் தருவான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இல்ல ஸௌம ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப தொழுகை அல்லாஹ்விற்குரியது அல்லவையா? ஜக்காத் அல்லாஹ்வுக்குரியது அல்லவா? ஹஜ் அல்லாஹ்வுக்குரியது அல்லவா? என்ன சொல்றோம் நம்ம? எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதானே. நம்ம தொழுகும் போது என்ன செய்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யா வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் யாருக்கு? எல்லாமே அகிலங்களின் ரப்பாகி அல்லாஹ்விற்கு தான். அப்ப நாம அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பு முடியுது என்று சொல்றான். என்ன காரணம்? நோன்பு என்பது ஒரு பிரத்யேகமான ஒரு அமல். நாம் தொழுகிறோம், நாம் தொழுவதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அறிகிறார். நாம் ஜக்காத் கொடுக்கிறோம், நமக்கும் தெரியும், வாங்குறவருக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியலாம். மற்றவங்களுக்கு தெரியாம கூட போகலாம், ஆனா தெரியலாம் இல்லையா? ஹஜ் செய்யறோம், புறப்பட்ட முதற்கொண்டு அங்க போய் சேர வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? லட்சக்கணக்கான மக்கள் நாம் போறதையும் வரையும் அறிந்துதான் இருப்பாங்க. ஆனா நம்ம நோம்பு நோட்டு இருக்கிறோம், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். இன்னைக்கு நான் நோம்பாளியா இருந்தேனா இல்லையா? என்னை பார்த்துட்டு யாருக்கா சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு நோன்பு வச்சிருந்திருக்காரு, இல்ல இன்னைக்கு ஒரு நோன்பு வைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்களே அப்படித்தான். உங்களை பார்க்கும்போது யாருக்கு என்ன செய்ய முடியாது நம்மளால? இவர் நோன்பு வச்சிருந்தாரு, இவர் வைக்க முடியல, வைக்கல அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. என்ன, ஒரு பொதுவான விதிகளை வச்சு நம்ம அறியலாம். என்னன்னு, இவர் பையன் இறந்திருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்க மாட்டாரு, சரிங்களா? அது இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை மட்டும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நோன்பு வைக்க மாட்டாங்க. அப்ப இது மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம்? சில காரணங்களை வச்சு நம்ம கண்டறியலாம். திங்கள் வியாழனே இருக்கு, ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரா இல்லையா? தெரியாது. அப்ப இது போன்று என்ன செய்யலாம்? நம்ம இந்த அமல் ஒரு பிரத்யேகமான ஒரு அமல் என்பதனால் இதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சிறப்புகளையே அளித்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானும் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஷாம ரமலான் ஈமானும் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி, யார் நோன்பு நோக்கிறாரோ, நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்த வண்ணமும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட சிறப்பை சொன்னார். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் இது என்பதை நாம் நினைக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில ரமலானுடைய அந்த நோன்பு என்பது நம் மீது கடமையான நோன்பு. அதற்கென்று ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக இந்த நோன்பு யாருக்கு கடமையாகும், யார் நோன்பு நோற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது கடமையாகக்கூடியவர்கள் முஸ்லிம். முஸ்லிம் மீதுதான் நோன்பு கடமையாகும். முஸ்லிம் அல்லாதவர் மீது கடமையா? கடமை இல்லை. முஸ்லிம் அல்லாதவர் மீது கடமைதான், ஆனாலும் அந்த கடமையை அவன் நிறைவேற்றினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாரையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ் எல்லாரையும் படைச்சான். எல்லாவற்றுக்கும் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன் யாரு? எல்லாருக்குமான வாழ்வியல் சட்டங்களை தருபவன் யாரு? அதுவும் அல்லாஹ் தான். இப்ப அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் எல்லாருக்குமே கடமைதான். ஆனால் அதை செய்யக்கூடிய தகுதி என்பது யாருக்கு தான் இருக்கு? முஸ்லிமுக்கு மட்டும்தான். முஸ்லிம் அல்லாதவன் நோம்பு நோற்றால், முஸ்லிம் அல்லாதவன் தொழுதால், முஸ்லிம் அல்லாதவன் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் ஏற்றுக்கொள்ளணும்னா அல்லாஹ்வுடைய முதல் நிபந்தனை அவன் நினைச்சணும், ஏத்துக்கணும். என்ன நிபந்தனை? கலிமா சொல்லணும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்கிற உறுதிமொழி அவன் ஏற்றுக்கொள்ளணும். அந்த உறுதிமொழி இல்லாம அவன் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்விற்கு தேவையற்றது. அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியாது, இணை கற்பிப்பது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், பொறுத்துக் கொள்ள மாட்டான். சரிங்களா? அது நன்றி கட்டத்தனத்தில் ஆகப்பெரிய உச்சகட்டமான நன்றி கட்டத்தனம் இல்லையா? நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி வாங்கிட்டு அடுத்தவங்க போய் தேங்க்ஸ் பாய் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? உதவி நம்ம கிட்ட வாங்குறாரு, பக்கத்துல உள்ள ஒருத்தர் போய் தேங்க்ஸ் பாய் உங்களோட உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா அடுத்த வாட்டி வரட்டும் செருப்பால் அடிக்கிறவன் அப்படின்னு, அப்படிதானே? அடுத்த வாட்டி உதவின்னு கேட்டு வரட்டும், அப்ப இருக்கு செருப்பால் அடிக்கிறவன் நாய அப்படின்னு இல்லையா? ஏன் எதுக்கு நமக்கு கோவம் வருது? அடுத்தவனுக்கு போய் நன்றி செலுத்துறான், எவ்வளவு பெரிய நன்றி கட்டத்தனம் இது! சராசரி மனிதன் அவனுக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா படைச்ச ரப்புக்கு எவ்வளவு வரும் இல்லையா? நாம கொடுத்த உதவி இன்னைக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நாளைக்கு அதே உதவி நமக்கு தேவைப்படும். அவன் முடிஞ்சா அவனால் நமக்கு திரும்பி செஞ்சிட முடியும். அல்லாஹ் நமக்கு செஞ்ச உதவிகளுக்கும் உபகாரங்களுக்கும் நம்ம திருப்பி செஞ்சிட முடியுமா? ஏன்? நம்முடைய சக்திக்கு உட்பட்டதல்ல அது இல்லையா? அப்படி இருக்கிற நம்முடைய படைப்பாளனுக்கு நன்றி மாறு செய்தல் என்பது எவ்வளவு ஒரு இழிவான செயல். அந்த செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப வணக்கங்கள் என்பது அல்லாஹ்விற்கு கலப்படம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதை நிறைவேற்றுவதாக இருந்தால் முதல்ல என்ன செய்யணும், அவன்கிட்ட இஸ்லாம் இருக்கணும், முஸ்லிமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு அவன் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்குரிய வணக்கத்தை அவன் ஒழுங்குற நிறைவேற்ற முடியாது. முதல் அடிப்படை. இரண்டாவது, ஒருவர் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பருவ வயதை அடையாதவர் மீது நோன்பு கடமை இல்லை. நோக்கலாமா? நோன்பு வைக்கலாமா? அவரு நோன்பு வைக்கலாமா வைக்க கூடாதா? பருவ வயது அடையாத பையன் வைக்கலாம், வைக்கிறதுக்கு தடை இல்லை. சரிங்களா? ஆனா நோன்பு அவர் மீது கடமையா என்று கேட்டால் கடமை இல்லை. கடமை யாருக்கு தான் கடமை? யார் பருவ வயது அடைந்தாலும். ஏன்னா அவருக்கு தான் என்னது, நல்லது கெட்டதை அறியக்கூடிய அந்த பக்குவம் உண்டாயிருக்கு. நம்ம சொல்ல முடியாது, குழந்தை பருவம் என்பது ஒன்றுமே அறியாத பருவம். அதற்கு கொஞ்சம் வளர்ந்த பருவம் என்பது பக்குவமின்மையின் பருவம். ஒன்ற பக்குவம் இருக்காது. எப்ப அந்த பக்குவத்திற்கு மனிதன் வருவான் என்று சொன்னால் அவன் பருவ வயது அடைந்ததற்கு பிறகு. அப்ப அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சரிங்களா? அப்ப அந்த பருவம் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் அவனுக்கு வணக்கங்கள் அவன் மீது கடமையாகும். நோன்பு மட்டுமல்ல, தொழுகையும் அவனுக்கு அப்பதான் கடமை, ஜக்காத்தும் அவனுக்கு அப்பதான் கடமை, ஹஜ்ஜும் அவன் மீது அப்பதான் கடமை. அப்ப அந்த அடிப்படையில ஒருவர் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யாரா இருக்கணும்? பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கும். புத்தி சுவாதீனம் என்று சொன்னால் மன பேதலித்தவராக இருக்கக்கூடாது. மனம் பேதலித்தவராக, புத்தி பேதலித்தவராக அவர் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஏன்னா அவருக்கு என்ன செய்யாது, என்ன செய்யறோன்றது தெரியாது. அப்படி உள்ள நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோன்பு கடமை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருஃபியல் கலமு அன் ஸலாஸத்தி, மூன்று நபர்களை விட்டு அல்லாஹ்வுடைய பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, அவர் மீது குற்றம் எழுதுவது கிடையாது. அந்த மூன்று நபர்கள் யாருன்னு சொன்னா, அன் சபியின் ஹத்தா யஹ்தலிம, சிறுபிள்ளை பருவ வயது அடைகிற வரைக்கும், வன் நாயிமின் ஹத்தா யஸ்தைக்கலா, தூங்கி கொண்டிருக்கிறவன் விழிக்கிற வரைக்கும், சரிங்களா? அன் மஜ்னூனின் ஹத்தா யஃபீக, புத்தி பேதலித்தவன் அந்த புத்தி பேதலிப்பு தெளியும் வரை அவன் மீது இல்ல கடமைகள் எதுவும் கிடையாது. வேண்டுமா? தொழ வேண்டுமா? நோயாளியாக இருந்தாலும் தொழ வேண்டும். சரிங்களா?
தொழுகை பொறுத்தவரையில் அதை விடுவதற்கு எந்த சலுகையும் இல்லை. தொழாமல் இருப்பதற்கு ஏதாவது சலுகை இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு சலுகை இருக்கு ஆண்களுக்கு. என்ன சலுகை? மாஷா அல்லாஹ். அந்த சலுகை வேண்டாம்ல, நம்மள சீரான மனநிலையோட இருக்கிறோம். அதனால தொழுகையாளியை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீமிற்கு அதுல சலுகை இல்லை, கட்டாயம் தொழுதான் ஆகணும். 5 நேரம் அவருக்கு தொழுகை கடமை. அதுல என்ன ஒரு சலுகை அப்படின்னு சொன்னா, பயணத்தில் இருக்கிற போது நினைச்சலாம் சுருக்கி தொழுகலாம், சேர்த்து தொழுகலாம். நோயாளியா இருந்தாலும் அந்த சலுகையை சில நேரத்தில் பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். தொழாமல் இருக்க முடியாது. நம்ம நோன்பை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒருவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவர் நோன்பு நோக்க தேவையில்லை. நோன்பை முற்றிலும் அவர் விட்டு விடலாம். ஆனா அந்த நோன்பை பின்னாடி வைக்கணும், கலா செய்யணும். சரிங்களா? தொழுகையில் அப்படி கலா செய்தல் என்பது கிடையாது, தொழுகை ஆகணும். இதுதான் வித்தியாசம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உக்ர். உங்களில் யார் ஒருவர் நோயாளியா இருக்கிறாரோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவர் அந்த நாட்களை கணக்கிட்டு கொண்டு பிறகு நாட்களில் என்ன செய்யணும், ஒரு நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் நோன்பு நோற்பதற்கு ஒருவருக்கு ஆரோக்கியம் என்பது நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கு. முதல் நிபந்தனை என்ன சொன்னோம்? முஸ்லீமா இருக்கும், மாஷா அல்லாஹ். இரண்டாவது நிபந்தனை பருவ வயது அடைந்தவராக இருக்கும். மூன்றாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கும். நான்காவது ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும். ஐந்தாவது பயணியா இல்லாமல் இருக்க, பயணத்தில் இருக்கக்கூடாது. ஐந்தாவது நிபந்தனை பயணத்தில் இருக்கக்கூடாது. பயணியா இருந்தால் அவருக்கு சலுகை இருக்கிறது. தலா முன் சொன்ன வசனம் சொன்னதான், யார் உங்களில் நோயாளியா இருக்கிறாரோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவர் பிறகு நாட்களில் இல்லைச்சுனா நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார் என்கிற அடிப்படையில் பயணியா இருக்கக்கூடியவர்களுக்கு நோன்பு என்பது கட்டாய கடமை அல்ல. நோற்றுக்கொண்டால் தவறு இல்லை. ஏன்னா நோக்காவிட்டால் அந்த நோன்பை என்ன செஞ்சிடணும், பெரிதொரு நாள் வைத்துத்தான் ஆகணும். அப்ப அதனால என்ன செய்யலாம், பரவாயில்ல, எனக்கு இப்ப இங்க இருந்து தூத்துக்குடி போறாரு ஒருத்தர், அவர் பயணி தானே, அதனால நோன்பு விட்டுட்டு போறதா, நோன்பு வச்சுட்டு போறதா? அவருக்கு தாக்கத்து இருந்தால், வலிமை இருந்தால் நோன்பு நோற்றுக்கொண்டு செல்லலாம். இங்க இருந்து சென்னை போறாரு, ரொம்ப தூரம் இல்லையா? சென்னைக்கே போறாரு, நோன்பு வச்சுட்டு போனாமா, நோன்பு விட்டுட்டு போலாமா? வச்சுட்டு போறதுல நமக்கு எந்த சங்கடமும் இல்லை, கஷ்டம் இல்லைன்னா வச்சுட்டு போகலாம். நோன்பு வைத்தவாறு பயணிக்கிறது வந்து சிரமமா இருக்கும், திடீர்னு மயக்கம் வந்துடும், பசினால தாங்க முடியாது, நாக்கெல்லாம் வரட்டிடும் அப்படின்ற ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம், அந்த சூழலுக்கான சலுகையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஆரோக்கியம் என்பது நோன்பு நோற்பதற்கான நிபந்தனைகளில் ஒன்று. ஆறாவதாக இது வந்து பெண்களை சார்ந்தது. ஒரு பெண் ஹைல் நிஃபாஸ், அதாவது மாதவிடாய், அதே போன்று பிரசவம் ஆகியவற்றின் மூலமா அவர்களுக்கு ரத்தம் வடியக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அந்த நிலையில் இருந்தால் அவர் நோன்பு நோக்க கூடாது, அது அவங்களுக்கு தடை. ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலைஸ இதா ஹாலத் லம் துஸல்லி வ லம் தஸூம். உங்களில் ஒரு பெண் ஹைலுடையவளா மாறிவிட்டால், அதாவது மாதவிடாய் உள்ளவளாக விட்டால், அவள் தொழுகையும் நோன்பையும் நோக்காமல் விடுகிறாள் அல்லவா அப்படின்னு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபதாலிக மின் இக்ஸானி தீனிஹா, அதுதான் அவளுடைய தீனுல் உள்ள குறைபாடு என்று சொன்னாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான யுஸீபுனா தாலிக ஃபனுமர் பிகலாஇ ஸௌமி வலா நுமர் பிகலாஇ ஸலாத். எங்களுக்கு ஹைல் ஏற்படும், அதாவது மாதவிடாய் உண்டாகும், நாங்கள் என்ன செய்வோம், நோன்பை கலா செய்வதற்கு கட்டளையிடப்பட்டோம். கலா என்றால் அந்த நாட்களை விட்டுட்டு இன்னொரு நாள்ல அதற்கு பகரமா வைக்கிறது. ஆனால் பலம் நுமர் பிகலாஇ ஸலாத், நாங்க என்ன செய்யல, தொழுகையை கலா செய்வதற்கு கட்டளையிடப்படல. நோன்பு எங்களுக்கு கலா செய்ய சொன்னாங்க, ஆனா என்ன செய்யல, தொழுகை கலா செய்யுமாறு கட்டளையிடப்படவில்லை. அதாவது இந்த மாதவிடாய் உள்ள பெண்கள் அந்த காலகட்டத்தில் அவங்க தொழாம இருப்பாங்க. ஒரு மாசத்துல அவங்களுக்கு 5 நாள் 6 நாள் என்ன செய்யும், அந்த ரத்தம் வடிகக்கூடிய இந்த காலத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தொழாம இருப்பாங்க. தொழாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு. அதே நாட்களில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது. ஆனா நோன்பை நிச்சயம் எத்தனை நாள் நோக்காமல் இருந்தோமோ அத்தனை நோன்பு அவங்க பின்னாடி நோக்கணும், அப்படி ஒரு கட்டளை இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 6 நிபந்தனைகள் இருந்தால் நம்ம நினைச்சணும் நோன்பு நோக்கணும். 6 நிபந்தனைகள் நமக்கு இல்லாவிட்டால் நாம நோக்க தேவையில்லை. 6 நிபந்தனையில முதலாவது நிபந்தனை இஸ்லாம். இப்ப நம்ம எல்லாரும் முஸ்லீம், அப்ப நமக்கு என்னது கட்டாயம்
நோன்பு வச்சாகணும். நம்ம எல்லாருமே பருவ வயது அடைந்தவர்கள். அதுல அந்த 3 இல்ல எல்லாம் தெளிவா தானே இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அறிவை கிடைச்சதுனால தான் நீங்க எங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிறீங்க. உங்களுடைய அறிவு சரியாக செயல்பட போனதுனால தான் நீங்க எங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிறீங்க. அல்லாஹ்வை அறிந்தவர்களா, அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்க அந்த அவளோடு நீங்க என்ன செய்றீங்க, சத்தியத்தை தேடி இங்க வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான் இல்லையா? இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து வழிகட்டு போயிருப்போம். வழிகட்டுல தான் இருந்திருப்போம். வழிகட்டுல தான் ஆல்ரெடி இருந்தோம். அதே வழிகட்டுல என்ன செஞ்சிருப்போம், நாம் இருந்து நாசமா இருப்போம். நாளை மறுமையில் கை சேதத்துக்குரியவர்களா மாறும். அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய அருட்கொடை. அப்ப அதனால நமக்கு எல்லாருக்கும் என்னது, புத்தி சரியாத்தான் இருக்கு. அடுத்தது நமக்கு ஆரோக்கியம் இருக்கா, இருக்கு. அப்ப நம்ம நோன்பு வச்சாகலாம். பயணத்துல இல்லையா, நோன்பு வச்சாகலாம். பெண்களை பொறுத்தவரைலாம் ஹைல் நிஃபாஸ் இருந்தது, சரிங்களா? அப்ப இந்த 5-6 நிபந்தனைகள் இருந்தால் ஒருவர் நோன்பு நோற்ப கடமையானவரா மாறிவிட்டார். அடுத்ததாக இந்த நோன்பை நாம எதன் மூலம் உறுதி செய்வது என்று சொன்னால், ரமலான் மாதம் பிறை பார்த்தலின் மூலமாக உறுதி செய்யப்படும். கேள்வி பின்னாடி வச்சுக்கலாமே, முடிச்சுக்கலாம். எவ்வளவு நேரம் நடத்த? நான் நடத்துறேன், நைட்டு ஃபுல்லா நடத்துவேன். நீ சொல்லி டைம் சொல்லுடி. அவங்களும் இருக்கணும். 8:30 வரைக்குமா? சரி, ஓகே. ஆமா, 8:20 8:30 வரைக்கும் நடத்துறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாமா? 8:20 முடிச்சுட்டு கேள்வி பதில் இல்லையா? சரி. இப்ப ரமலான் மாதம் எதன் மூலம் உறுதி செய்யப்படும் என்று சொன்னால், ஒன்று பிறை தென்பட வேண்டும் இல்லையா? பிறை பார்த்த சாட்சியம் தகவல் நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் தான் நம்ம நினைச்சோம் நோம்ப, ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாகும். இப்ப நாம இருந்து கொண்டிருக்கிறது என்ன மாதம் தெரியுமா? ஷாபான் மாதம். அடுத்தது ரமலான் மாதம். மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கணக்கீட்டில் அது என்னது, 29 அல்லது 30. எப்படி நம்ம வந்து மற்ற கிரிகேடியன் காலண்டர்ல ஜனவரி எடுத்துட்டா 31 நாள், பிப்ரவரி எடுத்தா 28 நாள், 29 நாள். 28 நாள்ன்றது காமன் இயர்ல, லீப் இயர்ல மட்டும் 29. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 29 வரும். இந்த பிப்ரவரி எத்தனை வந்துச்சு? அப்ப இது என்னது, எந்த இயர்? லீப் இயர். மாஷா அல்லாஹ், சரிங்களா? அப்ப இந்த லீப் இயர்ல 29. அடுத்தது என்ன வரும் நமக்கு? மார்ச். மார்ச் எத்தனை நாள் வரும்? 31 வரும். இப்படி என்ன செய்யும், மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் இருக்காது. இஸ்லாமிய மாதங்கள் எவ்வளவுதான் இருக்கும்? 29, 30. 29, 30. ஒரு மாசம் 30 இருந்தா இன்னொரு மாசம் 29 இருக்கலாம். ஒரு மாசம் 29 இருந்தா அடுத்த மாசம் 30 இருக்கலாம். இப்படிதான் இருக்கும். ஏன்னா பிறை தோன்றி மறைவதுதான் அது அதற்கான காலக்கெடு. அப்ப அந்த அடிப்படையில் பிறை இப்ப ஷாபான் இருக்கிறோம். ஷாபான் 29 அன்றைக்கு பிறை தேட வேண்டும். அன்றைக்கு தெரிந்தால் அந்த மாதம் 29 முடிந்து விட்டது. அடுத்தது ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை தெரியலையா, அப்ப 30 பூர்த்தியாக்கி அடுத்த நாள் நிச்சயம் ரமலான் 1 என்று ஆரம்பிக்கும். சரிங்களா? நமக்கு தெரியாவிட்டால் வேற யாருக்காவது தெரிஞ்சு அவங்க சொன்னாங்கன்னா அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் நிச்சயம் வேற நாள நோன்பை ஆரம்பிக்கணும். இதான் பிறை அந்த நோன்பை நம்ம உறுதி செய்வதற்குரிய அளவுகோல். சரிங்களா? அடுத்தது நோம்பின் போது நாம தவிர்ந்திருக்க வேண்டிய காரியங்கள், நோம்பின் போது ஒருவர் தவிர்ந்திருக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படி சொன்னா, முதலாவது அக்கல் வஷுர்பு, உண்பதையும் குடிப்பதையும் என்ன செய்யணும், ஒருவர் தவிர்ந்திருக்கணும். சரிங்களா? உண்ணவும் கூடாது, பருகவும் கூடாது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், நோம்பு என்றாலும் அதுதான். அல்லாஹ் தஆலா சொல்றா, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல்-ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர் சும்ம அத்திம்மு ஸியாம இலல் லைல் என்று
பக்ரா 2வது அத்தியாயத்தோட 187 வசனத்துல சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க, இரவுல உண்ணுங்கள் பருகுங்கள், எது வரைக்கும்? காலையில் ஃபஜர் என்கிற அந்த கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாக தெரிகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உண்ணுங்க பருகுங்க. அதற்கு பிறகு என்ன செய்யுங்க, இரவு வரையிலும் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள், நோன்பாருங்க, உண்ணாமல் பருகாமல் இருங்க என்று அல்லாஹ் சொல்லி கட்டளையிட்டான். அதன் அடிப்படையில் அந்த நேரங்களில் உண்ணாமல் பருகாமல் இருப்பதற்கு பேர் தான் நோன்பு. இரண்டாவது, நோன்பினுடைய அந்த பகல் காலங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, மனைவி இடத்துல சேரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் சொல்றார், யார் சொல்றா, ஹலக்து, நான் அழிந்து விட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, வமா அஹலக்க, உன்னை அழிச்சது எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, வகஅத்து அலா இம்ராத்தி வஅன ஸாயிம், நான் நோம்பாளியா இருந்துட்டு என் மனைவி இடத்துல போயிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, இதற்கு பரிகாரத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 3 பரிகாரம் சொல்றாங்க. ஒன்று, உன்னால் தொடர்ந்து முதலாவது உன்னிடத்தில் அடிமை இருக்கா, அந்த அடிமை விடுதலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. என்ற அடிமை எல்லாம் இல்ல. 2வது கேட்கறாங்க, உன்னால தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு முடியாது, எனக்கு அதுக்கு பரிகாரம். 3வதா சொல்லுகிறார்கள், நீ 60 ஏழைகளுக்கு உணவளி. எனக்கு வசதி இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் அதற்கு பரிகாரத்தை சொல்றாங்க. காரணம் என்ன, அது தவறு. என்ன நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதை தவிர்ந்திருப்பதுதான் நோம்புடைய கடமை அப்படின்றத படிச்சோம் இல்லையா? நோம்புடைய கடமை என்ன, உணவு, குடிபானம், இச்சைகள், அவற்றை விட்டு தவிர்ந்திருக்கணும். அப்ப அதை ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு என்ன ஆயிடுச்சு, பரிகாரம் செய்யணும். ஏன்னா அவர் அந்த கடமையை மீறி விட்டார் என்பதனால் அதற்கு வேண்டிய ஒரு பரிகாரம் செய்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தருக்கு நோன்பு காலத்துல பகல்ல தூங்குறாரு, தூக்கத்துல இந்திரியம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவர் மேல குற்றம் இல்லை. இச்சையோடு வெளிப்படல, அவரை அறியாமல் தூக்கத்துல வந்துருச்சு, சரிங்களா? அப்படி என்றால் அது குற்றம் இல்லை. அதனால அவருடைய நோன்பு முறியாது, சரிங்களா? நோன்பு நோன்பாக இருக்கும். அவர் இச்சையோடு அதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நோன்பு முறிந்துடும். 3வதாக, ஒருவர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறார், வேண்டுமென்றே உணவை வாந்தி எடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரவுல் கையு ஃபலைஸ அலைஹி கலா, வேண்டுமென்றே இல்லாமல் தானா வாந்தி வந்துருச்சுன்னா நோன்பு முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, மூக்கு முட்டை சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்களா, மூக்கு முட்டை சாப்பிட்டவர் என்ன செய்வாரு, வாந்தி வந்துடுவாரு இல்லையா? சில பேர் நிறைய சாப்பிட்டுட்டு குனிய முடியாம இருக்கு, குனிஞ்சாருன்னா அப்படி வரும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா என்னது, நோன்பு முடியாது. சரிங்களா? அப்படி சாப்பிடக்கூடாது, அது தப்பு. சஹர் நேரத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, புதுசா நோன்பு நோக்கிறவங்க, யாராவது நோன்பு நோட்டுற அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? மாஷா அல்லாஹ், நோன்பு வச்சிருக்கீங்க. புதுசா நோன்பு வைக்கிறோம். இப்ப நோன்பு வைக்காதவங்களுக்கு புதிய நோன்பு இல்லையா? அப்பெல்லாம் நோன்பு வந்தா ஃபர்ஸ்ட் நோன்பு, அப்படி தானே பிரஷர். ஆமா. அப்ப நோன்பு வைக்கும்போது என்ன செய்யணும், காலையில சாகர் சாப்பிடும் போது என்ன நினைப்பாங்க தெரியுமா, மகரிப் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், என்ன செய்யணும், ஒரு கட்டு கட்டிடணும், அப்பதான் என்ன செய்ய முடியும், காலத்தை தள்ள முடியும் அப்படின்னு நினைச்சு சாப்பிடுவார். அவரு சாப்பிட்டுட்டு என்ன செய்வாரு, இந்த பாம்பு இறைய உண்ட மாதிரி ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி சாப்பிட தேவையில்லை. அந்த நோம்புடைய அந்த உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஆனா போதும், அளவோடு சாப்பிட்டா போதும், அளவோடு சாப்பிட்டா போதும், அதுல பரக்கத்து. அதனால என்ன செய்யும், அந்த உணவை கொண்டு நம்ம சாயந்தரம் வரைக்கும் தள்ளிட முடியும், சரிங்களா? அதனால அப்படி யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு அதனால அதிகமா சாப்பிட்டதுனால வாந்தி வந்துருச்சுன்னா நோன்பு முடியாது. ஆனா வேண்டுமென்றே அவர் நோன்பை அப்படி வாந்தி எடுத்தார், சொன்னாங்க, யார் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாரோ அவர் நோன்பை கலா செய்ய வேண்டும். அந்த நோன்பு செல்லாது, வேற நோன்பு வைக்கணும். அப்ப இந்த நோன்பு காலங்களில் நேசிக்கூடாது, ஒரு வாந்தி வேண்டுமென்றே எடுக்கக்கூடாது என்பதை கவனமா இருக்கணும். 4வதாக, ரத்தம் குத்தி எடுத்தல். ரத்தம் குத்தி எடுக்கிறோம் இல்லையா, அது செய்யக்கூடியவன், அது செய்யக்கூடாது. நோன்பு காலங்களில் நோன்பு நோற்றுக்கொண்டு செய்யக்கூடாது. அப்ப நம்ம ஒருத்தருக்கு பிளட் கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்டா அது என்ன செய்யணும், நோன்பு முடிச்சுட்டு போய் செய்யலாம். பிளட் டொனேட் பண்றவங்க குறிப்பிட்ட நேரத்துல தான் கொடுத்தாங்கன்ற எந்த கட்டாயம் கிடையாது, சரிங்களா? நம்ம நோன்பு முறித்து கொண்டு அதை கொடுப்பது என்பது சிறந்தது, சரிங்களா? அப்படி ஏதாவது நிர்பந்தம் இருந்து, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அதனால நம்ம என்ன செய்யணும், டொனேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த நோன்பை நோற்றுக்கொண்டே அதை கொடுத்துட்டு இருக்க முடியும்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் நோம்பு என்னது, முறிந்துரும். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த நோம்பையும் கலா செய்ய வேண்டியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்தர் அல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம்,
ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவரும் எடுக்கப்பட்டவரும் நோன்பை முறித்தவராவார் என்று நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்ப நாம என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தம் குத்தி எடுக்கக்கூடாது. அதான் அதுல சரி. எடுக்க ரெண்டு பேருக்குமே முறிஞ்சிடும். ஆமா. இல்ல அதுதான் அந்த நேரத்துல நீங்க நோம்பாளிகளுக்கு மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி. இல்ல அது வந்து இது வந்து ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்துல ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியதான் வழிமுறை. ரத்தம் என்பது உறிஞ்சி எடுப்பாங்க. சரிங்களா? நம்ம சிரஞ்சி போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, எடுத்தவருக்கு நோம்பு முறியும் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம். சரிதான். அந்த மாதிரி நம்ம செய்யல. நம்ம வந்து டெக்னாலஜி பயன்படுத்தி செய்யறோம் அப்படின்றதுனால தப்பில்லை. அது கூட என்ன செய்யக்கூடாது, அவருடைய நோம்பை முறிக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது. இப்ப நீங்க லேப்ல எடுக்கக்கூடிய பிளட்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யாது, நோம்பு முறிக்கிற அளவுக்கானது கிடையாது. ஏன்னா 50 ml தான் எடுப்பீங்க, 1/2 லிட்டர் எடுப்போம். 50 அது அதிகபட்சமே எடுத்தாலும் 50 ml தானே. அதுக்குதான் சொன்ன 50 ml கணக்கு சொன்னேன். ஒரு டோனரா இருந்து அவர்கிட்ட எடுக்கிறதா தானே செய்வாங்க, 350 ml எடுப்பாங்க. அவ்வளவு எடுக்கிறது இல்ல இதுல ஒரு 50 ml அதிகபட்சம் எடுத்தா. ஆனாலும் என்ன செய்யாது, அது அவருடைய நோம்புக்கும் பாதிப்பு ஏற்படாது, எடுக்கிறவருக்கும் பாதிப்பு. இது வந்து பிரத்யேகமான அந்த நபர்களுக்குரிய சட்டமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஐந்தாவதாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஹைலோ நிஃபாசா வந்தால், முதல்ல சொன்னது அதோட நிபந்தனைகளை சொன்னோம். என்ன சொன்னோம்? ஹைலோடையவளா இருந்தா நோம்பு இல்ல, நிஃபாசுடையவளா இருந்தா நோம்பு இல்லை அப்படி சொன்னோம். அப்ப அவங்க நோம்பை வைக்க தேவையில்லை. இப்ப இது என்ன சொல்லப்படுது, ஒரு நோம்பு நோட்டு இருக்கிறார், ஒரு பெண் நோம்பாளியா இருக்கிறார், காலையில சயர் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அப்போ மாதவிடாய் வரல, சரிங்களா, பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம், அவங்க நோம்பாளியா இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மத்தியானம் அவங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க யாரும் இல்ல, நோம்பாளி கிடையாது, முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு நோம்பு. அல்லது அசர் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க, அசருக்கு பிறகு அவங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அவங்களோட நோம்பு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். ஆறாவதாக ஒருவர் நியத்து வைத்தார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்களுக்கு, நோம்பாளி நோன்பு வைக்கிறேன் என்கிற நீயத்தோடு இருக்கிறார், நான் சாப்பிடுகிறேன் என்கிற நீயத்தை வந்ததுன்னா அவரு நோன்பு முறிஞ்சிருச்சு. அப்ப அப்படி ஒரு நீயத்து நமக்கு வரக்கூடாது. ஏழாவதாக ரித்தத், ஒருவர் மதம் மாறி செல்லுதல். மதம் மாறி செல்லுதல் என்றால், இப்ப நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், இஸ்லாத்தை விட்டு நம்ம குஃப்ருக்கு சென்றால் என்ன ஆயிடும், வேண்டாம் இஸ்லாம் எல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பழைய மதமே இருக்கட்டும் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் நோற்ற நோன்பு முறிந்து விடும், பாழாகிவிடும். நோன்பு நோற்றுக்கொண்ட நிலையில் அவர் செய்தால் அவர் அவருடைய அந்த நோன்பை பாழ்படுத்தியவர் ஆவார். தொழுகையும் அவருக்கு பாழாகிடும், எல்லாமலும் பாழாகிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களிடமிருந்து என்ன செய்ய மாட்டான், எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரிங்களா? அவனுடைய எல்லா அமல்களும் என்னது, பாத்தில், எல்லா அமலும் வீணாகிடும். அப்ப அந்த அடிப்படையில் அமல்கள் அழிந்து விடுகிற என்கிற காரணத்தினால ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டால் அவருடைய நோன்பு பாழாகிடும், முறிஞ்சிடும். சரிங்களா? இந்த 7 விஷயங்கள் என்னது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். அடுத்ததாக நோம்பாளி நோம்பின் போது பேண வேண்டிய சில விரும்பத்தக்க காரியங்கள். முதலாவது, அவர் காலையில் அந்த சஹர் உணவை உண்ண வேண்டும். சரிங்களா? சஹர் நேரத்துல அந்த உணவை உண்பது என்பது விரும்பத்தக்க காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்கள் காலையில் காலை உணவை உண்ணுங்கள், அதில் உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கிறது, பரக்கத்து இருக்கு அப்படி சொன்னாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் அந்த சஹர் செய்வது என்பது இது விரும்பத்தக்க காரியம். இரண்டாவது, சஹரை தாமதப்படுத்துதல். சஹர் உணவை எப்ப சாப்பிடுறது, ஃபஜருக்கு முன்னாடி. சரியா? ஃபஜருக்கு பின்னாடி இல்ல. சரிங்களா? மகரிபுக்கு அது வந்து இஃப்தார். ரைட். சரிங்களா? சஹர் உணவை என்ன செய்யக்கூடாது, நம்ம தாமதப்படுத்தணும். நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டு தூங்குவோம், அப்புறம் எதுக்கு காலையில வர எழுச்சிட்டு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. சாப்பிட்டு லேட் நைட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. சஹர் உணவுக்கு அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதான் சிறந்தது. அந்த நேரத்தில் உண்மைதான் பரக்கத். பரக்கத் என்றால் அபிவிருத்தி மிக்கது. சரிங்களா? அதே போல
அதை வந்து என்ன செய்யணும், தாமதப்படுத்தணும். லேட்டா வந்து ஃபஜர் எத்தனை மணிக்கு உதயம் இங்க அதான் சொல்லப்படுது, ஃபஜருடைய பாங்கு 5:20. சரிங்களா? அடுத்த மாசம் கொஞ்சம் ஏர்லியரா வரும், ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்துடும். அப்படி வந்தாலுமே 5:10 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்ப நாம என்ன செய்யணும், 5 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சா போதும். நம்ம ஒண்ணு என்ன செய்ய வேண்டியதுல 4 மணிக்கே எழுந்து சாப்பிட தேவையில்லை. முடிக்கிற டைம் ஒரு 5 மணி அப்படின்னு வச்சு 5:10 இருந்தா 5 மணி 5:05 அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செஞ்சா போதும், சஹர சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அந்த அடிப்படையில் அதை தாமதப்படுத்துவது சிறந்தது. மூன்றாவதாக இஃப்தாரை விரைவுபடுத்த வேண்டும். இஃப்தார்னா நோன்பு திறக்கிறத விரைவுபடுத்துறது என்னது, 5 மணிக்கே திறந்துடலாமா? மக்ரிப் ஆகணும், சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, காத்திருக்க தேவையில்லை. அதோட நம்ம என்ன செஞ்சலாம், முடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு நாஸு பிகைரின் மா அஜ்ஜலில் ஃபித்ர. இஃப்தாரை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் என்ன செய்றாங்க, நன்மையில் நீடித்திருக்கிறார்கள். அது நன்மையான ஒரு காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால என்ன செய்யணும், அந்த இஃப்தாரை வந்து என்ன செய்யணும், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தணும். நோன்பு நோற்பத சஹர் செய்யறத தாமதப்படுத்தணும், நோன்பு திறப்பத விரைவுபடுத்தணும். அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இஃப்தாரை பொறுத்தவரை, நோன்பு திறப்பதை பொறுத்தவரை பேரித்தம்பழம், தண்ணி, சரிங்களா, இதை கொண்டு நோன்பு திறப்பது என்பது விரும்பத்தக்க காரியம். நோன்பு திறக்கும் போது எதை பயன்படுத்தணும், தண்ணி அல்லது பேரிச்சம்பழம். சரிங்களா? இதுல ரெண்டு ஏதாவது பயன்படுத்துறது சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக இஃப்தாரின் போது துவா செய்வது. நோன்பு திறக்கும் போது என்ன செய்யணும், நம்ம பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும். நம்முடைய தேவைகளை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை ஏற்கப்படும். சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும். 3 பேருடைய துவா மறுக்கப்படுவதில்லை, 3 பேருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை. அதுல ஒருவர் யாரு, அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர, நோன்பாளி நோன்பை திறக்கிற போது கேட்கிற துவா. அதே போன்று வல் இமாமுல் ஆதில் வல்லுலூம், இன்னொன்று நேர்மையான தலைவர், அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவன், அவன் கேட்கிற துவாவும் மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம், அந்த நேரத்துல துவாக்கள் அதிகமா செய்யறோம். ஆறாவது, நோம்புடைய காலங்களில் அதிகமாக தான தர்மங்களை செய்யணும். தர்மங்களை அதிகமா செய்யறது, குர்ஆன் அதிகமா ஓதுறது, இதெல்லாம் வந்து நன்மையான சிறப்பிற்குரிய காரணம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ பில் கைர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் அனைவரை விட அதிகமான கொடைத்தன்மை உள்ளவர். எப்படிப்பட்டவர், ரொம்ப கொடைத்தன்மை உள்ளவர். கொடைத்தன்மை என்ன அர்த்தம், மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். அதுல ரமலான் மாதம் வந்து விட்டால் இன்னும் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவரா மாறிடுவார். மற்ற மாசத்துல 100 ரூபா கொடுக்குறாருன்னா இந்த மாசத்துல என்ன செய்வாங்க, 200 ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கொடைத்தன்மையில கூடிடும். அப்படின்றத என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்பை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று குர்ஆனை அதிகமாக ஓதுவது. ஏனென்றால் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், புண்ணிய மாதம். வேற குர்ஆன் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் தான் நினைச்சுவாங்க குர்ஆனை முழுமையா ஓதி முடிப்பார்கள். ஒவ்வொரு முறையும் ரமலான் வருகிற போது அதுவரையிலும் இறக்கப்பட்ட அத்தனை அத்தியாயங்களையும் அத்தனை வசனங்களையும் அந்த ரமலானில் ஒரு முறை நினைச்சுவாங்க முழுமையா ஓதி முடித்து விடுவார்கள். அதை ஓதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்க செய்வார்கள் என்று நினைச்சாங்கன்னா ஹதீஸ்கள் இருந்து கொண்டு இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில ரமலானுடைய காலங்களில் நம்ம நினைச்சணும் இந்த அமலில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 7வதாக இரவு தொழுகை. ரமலானுடைய காலங்களில் இரவில் பிரத்யேகமாக என்ன செய்யப்படும், ஜமாத்தா தொழுகை நடக்கும், தராவி தொழுகை நடக்கும். அந்த தொழுகையில நம்ம நினைச்சணும் ஆர்வமாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகை சிறப்பு வாய்ந்த தொழுகை என்கிற அடிப்படையில் அந்த இரவுகள்ல நினைச்சணும் அந்த தொழுகைக்காக நம்ம நினைச்சணும் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு, அதாவது குர்ஆன் அருளப்பட்ட இரவு அடங்கி இருக்கக்கூடிய அந்த இரவு தான் இருந்து கடைசி 10 இருந்து கொண்டிருக்கக்கூடிய இரவு. அந்த இரவில் நினைச்சணும் இன்னும் கூடுதலாக இரவு முழுக்க நின்று வணக்கத்திலும் குர்ஆனை ஓதுவதிலும் பிரார்த்தனையிலும் நம்ம கழிக்கணும், தூங்கக்கூடாது. இந்த இரவு முழுக்க என்ன செய்யணும், இபாதத்துல வணக்கத்துல நம்ம கழிக்கணும். சரிங்களா? அப்ப இரவு முழுக்க தூங்கினா பகல்ல என்ன செய்யறதுன்னு கேட்டா, அப்ப இரவு முழுக்க விழிச்சிருந்தா பகல்ல என்ன செய்யறதுன்னு கேட்டா என்ன செய்யறது, பகல்ல
தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நாட்களுடைய சிறப்பு நமக்கு வேற எந்த நாளிலும் கிடைக்காது. குர்ஆன் அருளப்பட்டிருக்கிற நாள், குர்ஆன் அருளப்பட்டிருக்கிற இரவு, அந்த ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அமல், அந்த நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் 84 வருடம் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கான கூலி தரப்படுகிற ஒரு நாளாக இருந்து கொண்டு, அவ்வளவு பெரிய சிறப்பு ஒரு இரவுக்கு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதை நம்ம நினைச்சணும் தவிர்ந்திருக்க கூடாது, அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக 8வது, முடியுமானால் உம்ராவிற்கு செல்லுது. உம்ரா என்றால் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஒரு சில கிரியைகளுக்கு தான் உம்ரா என்று சொல்லுவாங்க. அது பின்னாடி உங்களுக்கு விளக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சீங்க அதை செய்யுங்க. 9வது, நோம்பு நோட்டு இருக்கிறோம், நம்மள்ட்ட ஒருத்தர் தகராறு பண்றாரு, சண்டை பண்றாரு, சண்டைக்கு வர்றாரு, என்ன செய்யணும்? நோம்பாளி என்று சொல்லி என்ன செஞ்சிடணும்? அமைதியா போயிடும். சொன்னாங்க, இதாக்கான யோமி சௌமி அஹதிக்கும் வலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். நீங்கள் ஒரு நோம்பாளியா இருக்கிறாரு சொன்னா, ஏன்னா இரையச்சம், நோம்பாளி என்பது என்னது? உடைய பண்பு என்ன? இரையச்சம். அந்த இரையச்சம் என்கிற ஆடையால் அலங்கரிக்கப்பட்டவரா இருக்கிற ஒருவர் என்ன செய்யணும்? கட்டுப்பாடுகளோடு இருக்கிறோம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனா யாருக்கும் பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அதனால நான் செய்யக்கூடாது, வீண் சண்டைக்கு, தகாத பேச்சுகளுக்கு நான் போகக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கணும். அப்படி அந்த நாளில் ஒருவர் தன்னிடத்துல வந்து வம்புக்குன்னு வந்தா என்ன செய்யறது? அப்ப நான் அவனை சும்மா விட மாட்டேன். அப்படியா? அப்போ நாம என்ன செய்யணும்? அமைதியா போடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் உங்களை திட்டினாலோ, பைன் சாபோ அல்லது உங்களுக்கு சண்டையிட வந்தாலோ, நான் நோம்பாளியா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்ப அவனே என்ன செஞ்சிடுவான்? ஓ, நோம்பாளியா இருக்கிறேன், பாவண்டா, அவன் விட்டுட்டு போயிடுவான். அதானே அதுக்கு அர்த்தம். நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? ஓ, நோன்பு வச்சிருக்கியா, இதான்டா சாக்கு ஒண்ணு அடிக்கிறதுக்கு அப்படின்னு இல்ல. அவன் என்ன செய்வான்? சரி, ஓகே, ஒரு இபாதத்துல இருக்கிறான், வணக்கத்துல இருக்கிறான், அவன் நோம்பாளியா இருக்கிறான், அவனை போய் இப்ப நேரத்துல நம்ம வம்பு கொடுத்துட்டு சண்டைக்கு வச்சா இறைவனுடைய சாபம் என் மீது உண்டாகும், கோபம் உண்டாயிடும். அவன் என்ன செய்வான்? அப்ப அந்த இடத்துல நான் நோம்பாளியா இருக்கிறேன் பாக்குறேன், இல்லைன்னா உன்ன அப்படி என்ன செய்யக்கூடாது, அந்த டயலாக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது நோம்பாளிக்கு அழகு இல்ல. சரிங்களா? நோன்பு என்பது நமக்கு என்னது? என்ன பயிற்சி? இறையச்சத்தின் பயிற்சி, கட்டுப்படுதலுடைய பயிற்சி. யாருக்கு கட்டுப்படுறோம்? அல்லாஹ்வுக்கு. நம்ம யாருக்குமே பயந்தவர்கள் அல்ல, ஆனால் யாருக்கு பயப்படுறோம்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வின் மீதான அச்சம், அல்லாஹ்வின் மீதான பயம் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெளிவுபடுத்துவது, வெளிப்படுத்துவதுதான் இந்த நோன்பு என்கிற அந்த இபாதத்துடைய அலங்காரம். அதை நாம் நினைச்சணும் பேணி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நினைச்சணும் கடைபிடிக்கக்கூடியவர்களா இந்த ரமதானில் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது குறித்து இன்னும் நிறைய, இது வந்து சொன்னதெல்லாம் ஒரு சின்ன பகுதி தான். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்கு, என்ன இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால நினைச்சிடும் இதோட முடித்துக் கொள்வோம். சொல்லப்பட்ட விஷயங்களில் அல்லது உங்களுடைய நோம்புடைய காலங்களில் உங்களுக்கு எழக்கூடிய பிரதானமான ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஆமா, என்ன கேள்வி மகட்ட? கர்ப்பிணி. அதாவது கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள், பால் ஊட்டுகின்ற தாய்மார், இவங்க நோன்பு நோக்க வேண்டுமா என்று கேட்டால், அவங்க நோன்பு நோற்பதனால் எந்த பாதிப்பும். பாலூட்டுகின்ற தாய் பாலூட்டுகின்ற எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னால், காலங்களில் முதல் ஒரு 3 மாதங்கள்ல வந்து நிச்சயவங்களுக்கு கரு வந்து உயிர் பெற்றிருக்காது. அந்த காலத்துல என்ன செய்றாங்க? அவங்க நோன்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சில பேருக்கு அந்த நேரத்துல அதிகமான வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஆல்ரெடி அவங்க வீக்கா இருப்பாங்க. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியாது? நோன்பு வைக்க முடியாது. அப்படி உள்ளவங்களுக்கு சலுகை, நோம்ப வைக்க தேவையில்லை. ஆனா இது இந்த நாட்களை என்ன செய்யணுங்க? கணக்கிட்டு கொண்டு பின்னாடி வைக்கணும். எப்ப வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பிரசவம் முடிந்து, சில போது அவங்க பால் ஊட்டுகிற காலத்தில் வைக்க முடியல, அதையும் முடிஞ்சு அதற்கு பிறகு உள்ள நாட்களில் அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். அதற்கான சலுகை அவர்களுக்கு இருக்கு, அவகாசமும் இருந்து கொண்டிருக்கு. மற்றவர்கள், ஏனையவர்கள் நோன்பு விட்டால், இப்ப நாம நோன்பு பயணத்தில் இருந்தா விட்டலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
பயணத்துல இருக்கிற காரணத்துல அந்த ரமதானுடைய நோன்பை நம்ம விட்டுட்டோம், அல்லது நோயாளியா இருக்கிற காரணத்தினால ரமதானுடைய நோன்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நோன்பை கலா செய்யணும். எப்போ? அடுத்த ரமதான் வருவதற்குள்ள கலா செஞ்சிடணும். அதான் அதுல சரியான வழிமுறை. சரிங்களா? ஏன்னா ஒரு ரமதான் டு இன்னொரு ரமதான் வரைக்கும் அதற்கான அவகாசம் இருக்குது, அந்த அவகாசத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதுல கர்ப்பிணிகளா இருக்கக்கூடிய பெண்கள், பாலூட்டுகிற தாய்மாரா இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செய்யலாம் 2-3 வருடங்களானாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அதற்கு அனுமதி இருக்கு. அடுத்து வேற ஏதாவது சந்தேகம் இருக்கலாம்? அல்சர் பேஷண்ட் சாபத்துன்றாங்க. எப்போ? நோயாளிகளை பொறுத்தவரையில் நோயாளிகளுக்கு நோன்பு விடுவதற்கு சலுகை இருக்கு. நோயாளிகள் 2 வகையா இருக்கிறாங்க. ஒரு நோயாளி யாருன்னு சொன்னா நோய் குணமடையும் நோய், இப்ப நோயாளியா இருக்கிறாரு, அப்புறம் நோய் குணமடைஞ்சு அப்படி உள்ளவங்க. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? அந்த நோன்பை விட்டு விட்டு நோய் குணமடைந்ததற்கு பிறகு அதை கலா செய்யலாம். சரிங்களா? கலா அதை பின்னாடி நோட்டு கொள்ளலாம். இன்னொரு நோயாளி யாருன்னு சொன்னா நோய் குணமடையவே செய்யாது. நோய் அவங்களுக்கு குணமாவே செய்யாது. அப்படி உள்ள நோயாளிகள், அதாவது நிரந்தர நோயாளிகள். இவர்களை பொறுத்தவரையில் இவங்க என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு நோம்பிற்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவளித்து அதற்கான பரிகாரத்தை செய்யணும். அதற்கு பரிகாரம் தேடணும். சரிங்களா? அது அவங்களுக்கான கடமை. சரி, பரிகாரம் செய்வதற்கு வசதி இல்லை, அப்ப என்ன செய்யறது? ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறோம். ஏழைக்கு உணவளிக்கிறதுக்கான வசதி இல்லாத ஏழையா இவரு இருக்கிறார், அப்ப என்ன செய்யறது? அப்ப அவரு அதற்காக வேண்டிய அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடுவதை தவிர வேற வழி அது செய்தால் போதுமானது. நோம்புடைய காலங்களில் உணவை பற்றி பேசினால் நோம்பு முடிஞ்சிருமா கேட்கிறாங்க. சரிங்களா? அப்படி இன்னைக்கு நைட்டுக்கு பிரியாணி வச்சிடலாமா, கறி என்ன செய்யலாம், தொட்டுக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னு பேசினா நோம்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சில பேருடைய ஒரு நம்பிக்கை. அப்படி இல்லை. உணவை பற்றி பேசுவதனால் நோம்பு முடியாது. ஆனா அதே நேரத்துல உணவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது என்பது இல்லை, நோம்புல செய்யக்கூடிய காரியம் இல்லை. சரிங்களா? காரியத்திற்காக வேண்டி தேவைக்காக வேண்டிய உணவை பத்தி பேசினா குற்றம் இல்லை. தேவைக்காக வேண்டிய உணவை பத்தி பேசுறேன், என்ன சமைக்கலாம், சாயந்தரம் என்ன செய்யட்டும், இஃப்தார் இருக்கும்போது என்ன செய்யட்டும், நைட்டு சகருக்கு என்ன செய்யணும், இப்படின்னு எல்லாம் என்ன செய்யணும் நம்ம பேசுறோம். இதை செய்யலாமா, இதை வாங்கிக்கலாமா அப்படின்றதா அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யறது? அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோமே எப்படி இருந்தது, இன்னைக்கு அது மாதிரி ஒரு பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. சாப்பிடணும்ன்ற அந்த மூடு கிரியேட் பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது. அதுல ஒரு ஈகர்னஸ் ஏற்படுற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினா அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நீயத்தை முறிக்கும், என்னால என்ன செஞ்சிரும்? நோம்பு முறிஞ்சிரும். நோன்பு நோக்கக்கூடியவருடைய நன்மை யாருக்குன்னா நோன்பு நோக்கிறவங்களுக்கு தான். சரிங்களா? கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண் அந்த குழந்தை ஆரம்ப கால ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, அதனால நோம்பினால அந்த பிள்ளைக்கு கருவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்களும் ஹெல்த்தியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தாராளமா வச்சுக்கலாம். வைக்கிறது நன்மை அவங்களுக்கு தான். சரிங்களா? அது குழந்தைகளுக்கு எல்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு எந்த குற்றமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லையே, பாவமும் இல்லை, நன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. அது இன்னும் உயிராகவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை என்பதை பற்றி பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இஸ்லாம் அதாவது நோம்பின் காலத்துல நமக்கு கறிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, ஏன் கறிக்கடை நம்ம வீட்டுல சமைக்கும் போதே கை வெட்டுது
வச்சுங்களேன். அது போன்று முடிந்தால் நோம்ப முடியாது. அது ஆக்சிடென்ட், அதனால நோம்ப முடியாது. அதனால அவங்களுக்கு ஹெவி பிளட் லாஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த நோம்பை முறிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நோம்பல முடியாது. சார் டைம் தூங்கிட்டோம். அதாவது சஹரு செய்யாமலே நோன்பு வைக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? சஹர் நேரத்துல, அதாவது நம்ம என்ன சொல்றோம், அதான் காலையில ஃபஜ்ருடைய அதான் சொல்வதற்கு முன்பாகத்தான் சஹருடைய நேரம். அதற்குள்ளே என்ன செஞ்சிடணும், சஹர் உணவை சாப்பிடணும். சரிங்களா? ஒருவேளை தூங்கிட்டோம் சரிங்களா, அப்ப அந்த நேரத்துல நம்ம சஹரு சஹர் சாப்பிடும்போது எந்திரிக்கணும்ன்ற நீயத்தோட நம்ம படுத்தோம், சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எந்திரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஃபஜ்ரே முடிஞ்சு போச்சு, அப்பதான் எந்திரிக்கிறோம் இல்லையா? அப்ப அப்படி உள்ள நிலையில நம்ம நினைச்சலாம் நோன்பை தொடரலாமா என்று கேட்டால், ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில் நாம் ரமலானின் ஆரம்பத்தில் நோம்பாளி என்று நீயத்து வைக்கிறோம். எனவே அது கடைசி வரைக்கும் அந்த நீயத்து போதும் என்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம நினைச்சலாம் சார் சாப்பிடாம கூட நம்மளால முடியும் என்றெல்லாம் நோன்பை தொடரலாம், ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில் நம்ம இது கடமையான பரலான நோன்பு, கட்டாயமான நோன்பு. சரிங்களா? ரமலான் நோன்பை ஒருவன் வேண்டுமென்றே நோக்காமல் விட்டால் அது என்னது, பெரும்பாவம். சரிங்களா? நோன்பு நோக்க தேவையில்லை என்று மறுத்தா அது குஃப்ருக்கு கொண்டு போயிடும், நிராகரிப்பாயிடும். நோன்பு நோக்க முடியும், ஆனால் நோன்பு நோக்காமல் அவர் என்ன செய்றார், அலட்சியம் செய்து அதை விடுகிறார் என்று சொன்னால் அவர் பெரும்பாவி. ரமலானுடைய நோம்பின் மீது நம் மீது கட்டாயமான பரலான கடமை. நாளை அல்லாஹ்விடத்தில் அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையிலும் அது நமக்கு நன்மைக்காண்டி செய்யக்கூடிய காரியம். அதை என்ன செய்ய மாட்டோம், குற்றவாளியாக மாட்டோம், பாவியாக மாட்டோம். சரிங்களா? இது அதற்குரிய வித்தியாசம். கூலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இது கடமை, கடமைக்கான கூலி நமக்கு இருக்கிறது. சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நோம்பிற்கும் ஒரு சுன்னத்திற்கு என்று சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதம் 10வது நாளுடைய நோன்பு, அதை குறித்து என்ன செஞ்சாங்க, சென்ற ஒரு வருட பாவத்திற்கான பரிகாரம் அமையும். அரபாவுடைய நோன்பு சென்ற ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான சிறு பாவங்களுக்கான பரிகாரம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சிறப்பை சொன்னாங்க. அது போன்று சிறப்புகளுக்குரிய விஷயம். சரிங்களா? ரமலான் நோன்பு கட்டாயம் கடமையான நோன்பு, அதான் அதோடைய சிறப்பு. நோன்பு வைக்க வேலை பார்க்க, பசியோட இருந்து நோன்பு வேலை பார்க்கலாமான்னு கேக்குறீங்களா? அதாவது நமக்கு அதற்காக ஆமா. சரி, அதாவது நம்ம சஹர் சொன்னோம் இல்லையா, ஒரு 4:30 மணிக்கு நம்ம எழுச்சி சாப்பிட்றதுதான் சஹர் உணவு. 4 மணி 4:30 மணிக்கு எழுச்சி சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை நம்ம ஓரளவுக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு கிடைச்சலாம் நல்லா. நான் சொல்றது ஹெவியா சாப்பிடணும்னு சொல்லல, அந்த நேரத்தில் வரக்கத்தோடு அந்த உணவை சாப்பிட்டோம் சொன்னா அந்த உணவை கொண்டு நம்ம நம்முடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கான தாக்கத்தை நமக்கு இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? சில போது ஹெவி ஒர்க் செய்யக்கூடியவங்களுக்கு அது முடியாமல் போகலாம். அப்படி உள்ளவங்க அவங்களுக்கு முடியும் என்றிருந்தால் என்ன செய்யணும், நோன்பு காலங்களில் அந்த வேலையை குறைத்துக் கொள்ளணும். நோன்பு காலங்களில் என்ன செய்யணும், அந்த வேலையை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு நோன்பு நோட்பதற்கான அந்த தாக்கத்தை வலிமையை தேடிக்கொள்ளணும். அது இல்லாவிட்டால் அவங்க என்ன செய்யணும், முற்றிலும் அவர்களுக்கு முடியாது என்றிருந்தால் நோன்பு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி முழுமையாக நோன்பை விடுவதற்கு யாருக்குன்னு இல்லை, பணியை காரணம் சொல்லி விடுவதற்கு அனுமதி இல்லை. நோய் என்கிற காரணத்தை சொல்லி விடலாம், இல்ல பணியை காரணம் சொல்லி விட முடியாது, விடக்கூடாது. நோன்பு நோற்பதுதான் அதுல சிறந்தது. அப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த நோன்பு இன்னொரு காலத்துல நோற்றாகணும். அதே மாதிரி அது என்ன செய்யணும், அதற்கு பரிகாரம் செஞ்சாகணும். அது மாதிரி நிர்பந்தங்கள் உண்டாயிடும். கேளுங்கம்மா.
பெற்றோருக்காக வேண்டி நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிமா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கிற கடமையை அவருடைய வாரிசுகள் அதை நிறைவேற்றும். அது என்னெல்லாம் கடமைகள் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா, நேர்ச்சை செய்த கடமைகள். அவங்க நேர்ச்சியாக 10 நாள் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சி செய்திருந்தார், சரிங்களா, அந்த நோன்பு அவங்களுக்காண்டி வாரிசுகள் வச்சாங்க. ரமலான் மாதம் நோன்பு, ரமலான்ல அவங்க என்ன செஞ்சாங்க, முதல் 10ல உயிரோட இருந்தாங்க, நோன்பு வச்சாங்க. 2வது 10 வரதுக்குள்ள அவங்க மௌத்தாயிட்டாங்க. அப்ப மிச்சம் நோன்பு வைக்கணுமா? தேவையில்லை, சரிங்களா, ஏன்னா அது அவங்களுக்கு கடமை இல்லை. எப்போ அவங்களுக்கு மௌத்து வந்துருச்சோ அதோட அவங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு. அதனால மீதமுள்ள ரமலானை நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுக்கு வேண்டி கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா அவங்க நேர்ச்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆரோக்கியமா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது செய்வேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு ஒப்பந்தத்தை, நியத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் மீது கடனா இருக்கக்கூடிய விஷயம். எப்படி அதை சொல்லும்போது சொன்னாங்க, சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது உள்ள கடன் தான் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியானதுன்னு சொல்லுவாங்க. எதை சொல்றாங்க? அதை இந்த நேர்ச்சி செய்து கொண்ட நோன்புகளை. ஏன்னா ஒருத்தருக்கு அவங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அப்ப அவர் மரணிச்சுட்டாருன்னா அந்த கடன் இல்லாம தள்ளுபடி ஆயிடுமா? ஆகாதுல்ல. அவருக்கு அவருடைய வாரிசு அந்த கடனை நிறைவேற்றி ஆகணும்ல. அதே மாதிரி தான் அல்லாஹ்விற்குரிய கடனாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதை நிறைவேற்றி ஆகணும். எனவே அது இல்ல, நேர்ச்சி நோன்புகளுக்கு அல்ல, பர்லான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் முடிஞ்சிருச்சு. அதனால அதை திரும்ப நோக்கத்தை விட பர்லான நோன்புகளை பொறுத்தவரையில் முந்தைய காலங்களில் சென்ற ரமலான்ல அவங்க நோக்கல, உயிரோடு இருந்தாங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க, அப்ப அவங்க நோக்கல அப்படின்னா அதை என்ன செய்யணும், அவங்களுக்காண்டி நம்ம நோக்கணும். உயிரோடு அவர்கள் மரணிக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் விட்ட நோன்பை தேவையில்லை, நோக்க தேவை. முதலாவது கேள்வி என்னன்னா, ரசூலுல்லாஹி அவர்கள் ரமலானுடைய காலங்களில் தராவி தொழுதார்களாம், அதான கேள்வி. தராவி என்று சொன்னால் ஓய்வெடுத்து தொழக்கூடிய தொழுகை என்று அர்த்தம். இப்படி ஒரு பேர் ரசூலுல்லாஹி சொல்லி தந்ததல்ல. தராவி என்கிற பேரை ரசூலுல்லாஹி கற்றுத்தந்ததல்ல. ரசூலுல்லாஹி அவர்கள் கற்றுத்தந்தது என்ன? ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத். இந்த தொழுகை தான் ரசூலுல்லாஹி கற்றுத்தந்தது. இந்த தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத இரவுகளிலும் தொழுகின்ற தொழுகை. தஹஜ்ஜுத் என்பதும் கியாமுல் லைல் என்பதும் ஸலாத்துல் லைல் என்பதும் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழக்கூடிய தொழுகை, சரிங்களா, எல்லா காலத்திலும் தொழுவாங்க. இப்போ அதுல ரமலான் அல்லாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி எழுந்து தொழுவாங்க. உறங்கி எழுந்து ஃபஜருக்கு முன்னாடி, அதான் சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் தொழக்கூடிய தொழுகை தான் அந்த இரவு தொழுகை என்பது. ரமலானுடைய இரவுகளில் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்க, இஷா தொழுது முடிச்சு அப்படியே என்ன செய்வாங்க, அந்த தொழுகை ஆரம்பிப்பாங்க. இஷா தொழுது முடிச்சு அப்படியே தொழுவாங்க, இரவுல தூங்குறது இல்லை. மற்ற இரவுகளை காட்டிலும் ரமலானுடைய இரவில் குறைவாக தூங்குவார்கள் அல்லது அறவே தூங்க மாட்டார்கள். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில ரமலானுடைய காலங்களில் இந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொடர்ந்து தொழுததன் காரணமாக இந்த தொழுகை நீண்ட தொழுகை என்பதனால இதற்கு பிற்காலத்தில் தராவிஹ் என்ற பெயர் சுட்டி ரமலானுடைய காலங்களில் இது வழமையாக தொழுகின்ற ஒரு தொழுகையாக மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, கடைபிடித்து வர்றாங்க. அதனாலதான் இதற்கு தராவிஹ் என்று பேர் வந்தது, சரிங்களா. இப்ப இதுல நம்ம இரவுல இஷாவை முடித்து தொழுவது சிறந்ததா அல்லது பிந்தி இரவில் தொழுவது சிறந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த ரமலானுடைய காலங்களிலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுவது சிறந்தது, ஆகச் சிறந்தது. அல்லாஹ் தஆலா அடிவானத்திற்கு இறங்கி வரக்கூடிய இரவில் 3ல் ஒரு பகுதி எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது. எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா. அதே நேரத்துல இஷாவை தொடர்ந்து தொழுகலாமா? தாராளமா தொழுகலாம். தொழுகலாம், தவறு இல்லை, தொழுது இருக்காங்க. தராவின்ற பேர்ல தொழுகல, இந்த தொழுகை ரசூலுல்லாஹி தொழுது இருக்கிறாங்க. ஆமா, பேரு நம்ம வச்சுக்கிட்டுதான். இந்த தராவிஹ் என்கிற பேரு பிற்காலத்தில் அறிஞர்களால் சுட்டப்பட்ட பேர் தானே தவிர அப்படி ஒரு பேரை நம்ம நினைச்ச முடியாது. ரசூலுல்லாஹியுடைய
சொற்களில் நம்ம பார்க்க முடியாது. தொழுது இருக்காங்க ரசூலுல்லாஹி அவர்கள் 3 நாட்கள் ஜமாத்தா இரவு தொழுகை தொழுது இருக்கிறார்கள். மக்களுடைய கூட்டம் அதிகரித்ததன் காரணமா 3 நாட்களுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க அந்த தொழுகை பயந்து தொழாமல் விட்டார்கள். எங்களுடைய ஆர்வத்தின் காரணமா இந்த தொழுகையும் கடமையாயிடுமோ நினைச்சு தொழாமல் விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு உமர் அவர்கள் என்ன செய்வாங்க, திரும்பவும் அதே போன்று ஜமாத் ஏற்படுத்துவாங்க. காரணம் என்ன? எந்த காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த தொழுகையை தவிர்த்து கொண்டார்களோ அந்த காரணம் இப்போது விலகிவிட்டது, இப்ப கடமையாகாது. அதனால இருந்துச்சுலாம் தொழுது கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய முந்தி அந்த செயலை ஆதாரமாக கொண்டு ஜமாத்தாக என்ன செய்வாங்க, உமர் அவர்கள் தொழுகை ஏற்படுத்துவாங்க. அது தொழுகலாம். தராவி தொழுகலாம். தராவி தொழுகை இரவு தொழுகை என்பதற்கு நேரம் அது எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட தொழுகை கிடையாது. இரவு தொழுகை என்பதும் தராவி தொழுகை என்பதும் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட தொழுகை அல்ல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுகலாம். ஆனா ஒரு ஜமாத்தாக தொழுகும் போது என்ன செய்வாங்க, அதற்கு ஒரு வரையறை என்கிற அடிப்படையில் தான் 8+3 என்று நம்ம நினைச்சோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெருவாரியான சுன்னா என்கிற அடிப்படையில் அதிகமான காலங்களை ரசூலுல்லாஹ் அப்படி தொழுது இருக்கிறாங்க. 8+3 ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க அதிகப்படியான காலங்களை தொழுகை. அதை கூட்டவும் செஞ்சிருக்கிறாங்க, அதை குறைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில அதற்கு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது இல்லை. ஆனாலும் கூட ஒரு வளமை என்கிற அடிப்படையில் நம்ம நினைச்சலாம் 8+3 என்று பின்பற்றுவது சிறந்தது, தப்பில்லை. அதை கூட்டிக் கொண்டாலும் தவறு கிடையாது. தராவிய ரசூலா கற்றுக் கொடுத்த வழி இல்லைன்னு சொல்லல. தராவிய என்கிற பேரை ரசூலா சொன்னது இல்லை. இரவு தொழுகை என்பது ரசூலா அதற்கு சொன்னாங்க, கியாமுல் லைல்னு சொன்னாங்க, ஸலாத்துல் லைல்னு சொன்னாங்க. என்ன சொல்ற ரசூலா? தராவி தொழுகை என்ற ஒரு பேரை ரசூலா சொன்னாங்க. பேரு தான். சரியா? அரபி வார்த்தை தான் தராவி. அதான் சொன்னேன், ஓய்வெடுத்து தொழக்கூடிய தொழுகை. எப்படி சொல்லுவாங்க? ஓய்வெடுத்து தொழுவாங்க. 2 ரக்காத் தொழுவாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. மறுபடியும் 2 ரக்காத் தொழுவாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. ஆனது அதற்கு என்ன பேரு? ஸலாத்து தராவிஹ் என்று பேரு. அது இல்ல, அதாவது இது முடியாது. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.